Hi, hello and வணக்கம் பசங்களா. Welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்மளோட வீரன் பேட்ச்ல நம்மளோட கடைசி சாப்டர் இல்லை, கடைசி சாப்டருக்கு முந்தின சாப்டர் என்னது, அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகே, கெமிஸ்ட்ரியில் இதான் உனக்கு வந்து கடைசி. ஸோ இந்த சாப்டரோட ஒன் ஷாட் தான் நம்ம இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சு வச்சதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸை நீங்களே வந்து சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஐ கிவ் யூ ஆல் த புக் பேக் கொஷனோட ஆன்சர், சரியா? ஸோ பசங்களா, நம்ம வீரன் ஒன் ஷாட் செஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட வீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ, சரியா? ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு வீரன் பேட்ச்னு சர்ச் பண்ணீங்கன்னா வீரன் பேட்ச் வரும். ஸோ அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஸோ அதில் நீங்கள் நம்மளோட செஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்டடாகவும் பார்க்கலாம், லைவாகவும் பார்க்கலாம். அண்ட் இந்த செஷன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம செஷன் பிடிஎஃபை நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் பசங்களா, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், சரியா, PW தமிழ்நாடு 9 and 10 வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த சாப்டருக்கான ஃபார்முலா ஷீட்ஸ், நோட்ஸ் எல்லாமே உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ வீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ, சரியா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன மேம் படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா இட் ஹாஸ் அ வெரி 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 லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இன் ஆர் டே டு டே லைஃப். நம்ம டே டு டே லைஃப்ல நீ எங்கே பார்த்தாலும் உனக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதோ இந்த கெமிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது அதுதான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இதுல உனக்கு வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நானோ கெமிஸ்ட்ரி, pharmaceutical chemistry, electrochemistry, radiochemistry, dye chemistry, agricultural and food chemistry, forensic chemistry and applications of applied chemistry தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம், சரியா? ஸோ பசங்களை நம்ம டே டு டே லைஃப்ல இப்போ சப்போஸ் உனக்கு காய்ச்சல் வந்துச்சு, உனக்கு இருமல் வருது, உனக்கு வந்து இல்லைன்னா ஏதோ சின்ன இன்ஜுரிஸ் வந்துடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க? உடனே நம்ம டேப்லெட் எடுத்துப்போம். ஸோ நம்ம ட்ரக்ஸ் எடுத்துப்போம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் குடிக்கிற தண்ணியில இருந்து, நீங்கள் போடுற மேக்கப் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்ல இருந்து, நீங்கள் போடுற ட்ரெஸ் மெட்டீரியல் காட்டனாக இருக்கட்டும், ஜூட்டாக இருக்கட்டும், ஜூட் போட மாட்டோம், உள்ளா இருக்கட்டும், சில்கா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அண்ட் ஈவன் இந்த கோல்ட் கவரிங் ஆர்னமெண்ட்ஸ், நிறைய ஜுவல்லரி போடுற இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது நம்ம தே மே டிஃபர் இன் நேச்சர் அண்ட் அப்ளிகேஷன், ஆல் ஆர் அசோசியேட்டட் வித் கெமிஸ்ட்ரி. ஸோ ஒன்னோட ஒன்று ஒரே மாதிரி இருக்கா? காட்டன் துணியும் உனக்கு சில்க் துணியும் ஒரே மாதிரி இருக்கா? பார்க்க ஏதோ ஒரே கலர்ல இருந்தாலும் நீ தொட்டு பார்க்குறப்ப தேர் வில் பி சம் டிஃபரன்ஸ் இல்லையா? பட் இது எல்லாமே தே ஆர் ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி. So they are made up of synthetic or natural chemicals. So நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதனால நம்மளுக்கு நிறைய தியரிஸ் அண்ட் நிறைய ஐடியாஸ் நம்ம வந்து சயின்டிஸ்ட் புதுசாக எடுத்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக வந்து ஒரு 3 or 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உனக்கு கோவிட் டிசீஸ் வந்துச்சு, கொரோனா டிசீஸ் வந்துச்சு. அப்போ அந்த டிசீஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு, அந்த டிசீஸை இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு மெடிசின்ஸ் இல்லை இல்லையா? ஸோ நம்மளுக்கு மெடிசின்ஸ் இல்லை, வேக்சின்ஸ் இல்லை ப்ராப்பரா. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, நம்மளோட சயின்டிஸ்ட் எல்லாருமே உனக்கு புதுசா வேக்சின்ஸ்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தே வேர் இன்டு ரிசர்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி உனக்கு டே டு டே லைஃப்ல ரிசர்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நியூ டெக்னிக்ஸ் ஆர் ஆல்சோ அடாப்டட் டே பை டே, சரியா? அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து திடீர்னு விவசாயம் பண்றப்ப உனக்கு வந்து என்ன ஆகும், உனக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிராப் ஒழுங்காக வரல, இல்லை பூச்சி அரிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க அந்த பூச்சியெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாச்சும் டெக்னிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ the chemical principles and theories are applied to various fields in order to achieve specific results or to solve real world problems. அதாவது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், தியரிஸ்லாம் வச்சு நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கிற ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அந்த கெமிஸ்ட்ரியை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதை தான் வாட் டு வி கால் திஸ் ஆஸ் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, சரியா? ஸோ அப்ளைட் கெமிஸ்ட்ரினா என்னன்னு இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அப்ளைடு கெமிஸ்ட்ரியில் இருக்கிற வேரியஸ் பிரான்ச்சஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் தான் என்ன, நானோ கெமிஸ்ட்ரி, நானோ வேதியியல், சரியா? ஸோ நம்மளோட பார்த்தனா இப்போ வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற பொருட்களுக்கு எல்லாமே அதோட சைஸும்
ஷேப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது, அந்த பொருட்களோட சைஸ் அண்ட் ஷேப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ பார்த்தனா நம்ம ஃபோன்ல இருக்கிற இந்த சிப்ஸ், மெமரி கார்டு, SD கார்டு இதெல்லாம் உனக்கு இவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னா நம்ம ஃபோனுக்குள்ள போட முடியுமா? முடியாது இல்லையா? அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் சைஸ்ல குட்டி குட்டி சைஸ்ல வந்து இருக்கணும். ஸோ ஒரு நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ற மெட்டீரியல் எந்த சைஸ்ல இருக்கணும், எந்த ஷேப்ல இருக்கணும், அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ the size and shape of material influence their characteristics. So scientists என்ன பண்ணாங்க? Scientists found the materials having size about 1/1000000 இத்தனை மீட்டர் ஷோ ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த அளவுக்கு ரொம்ப குட்டியான ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு பலவிதமான ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போதான் உனக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு புது பிரான்ச் வந்துச்சு. தட் இஸ் கால்ட் அஸ் நானோ கெமிஸ்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்னோட பிஜி எம்எஸ்சி படிக்கிறப்ப ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் திஸ் பிரான்ச் நானோ கெமிஸ்ட்ரி. ஏன்னா நானோ கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இந்த காலத்தில் வந்து தேவை. ஏன் மேம் அப்படின்னு நான் வந்து உனக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ we will be studying about that. நானோ கெமிஸ்ட்ரினா என்ன? ஓகே, what do you mean by நானோ கெமிஸ்ட்ரி? It is a branch of nano size. நானோனா என்ன தெரியுமா? 1/10⁹ இதுதான் நானோன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 10⁹ என்ன? 1 பக்கத்தில் 9 0. ஓகே, அதுதான் 10⁹. ஸோ 1/10⁹ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நானோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 பொடிசா இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் என்ன? நானோ மெட்டீரியல். சரியா? ஸோ it involves. So இந்த நானோ மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி தான் we call as nano technology. சரியா? So இந்த நானோ டெக்னாலஜி it involves synthesis and manipulation of materials at atomic and molecular level and the study of their physical and chemical properties. So இந்த லெவல் ரொம்ப பொடிசா இருக்கிற மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், physical properties, chemical propertiesல எல்லாரும் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. molecular லெவல்லையும் அட்டாமிக் லெவல்லையும். சரியா? So the word nano, நானோனா என்ன? Greek wordல nanos which is designed to represent billionth fraction of a unit. அதாவது 1/10⁹ மீட்டர். அதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஷார்ட்டா நம்ம என்ன சொல்றோம்? நானோ அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, 10⁹ எவ்வளோ பெரிய மீட்டரா இருக்கும்? 10⁹. ஸோ அதுல ஒரே ஒரு பார்ட் தான் நானோ பார்ட்டிக்கல். சரியா? அப்ப எவ்வளோ சின்னதா இருக்கும். ஸோ அதனால நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா? நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இட் வில் பி வெரி 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 மைன்யூட். சரியா? ஸோ 1 நானோமீட்டர் நம்ம 10⁻⁹ சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ எப்படி மேம் ஒரு கம்பேரிசன் என்னால் இமேஜின் பண்ற அளவுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க மேம் அப்படின்னா, ஒரு எர்த் பால், ஒரு எர்த் பார்த்துக்கோ. ஓகே, எர்த்ல என்ன? நம்ம பூமி எவ்வளோ பெரிய சைஸ், அந்த சைஸ்ல ஒரு குட்டி கால்ஃப் பால் எடுத்துக்கோ. அந்த எர்த்ல இருந்து இந்த கால்ஃப் பாலோட சைஸை கம்பேர் பண்ணனா how much will be the difference? அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நானோ மெட்டீரியலோட சைஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகே, our nails grow 1 nanometer each second. நம்மளோட nails வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் 1 nanometer வந்து வளருமா? The virus most usually responsible for the common cold has a diameter of 30 nanometer. ஸோ நிறைய டைம் நீ பார்க்குறப்ப இந்த வைரஸ், பாக்டீரியா அதோட டைமென்ஷன்ஸ்லாம் வந்து எதில் வந்து உனக்கு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க? உனக்கு நானோமீட்டர்ல ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு பாத்தியா? டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இதுதான் நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இது பார்த்தனா அதோட அது வந்து 2 நானோமீட்டர் அக்ராஸ். அதே மாதிரி செல் மெம்பரேன் இஸ் அரௌண்ட் 9 நானோமீட்டர் அக்ராஸ். ஸோ 9 நானோமீட்டர்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ நீ வந்து நம்மளோட கை, நம்மளோட ஸ்கேலு, பென்சில் இதோட சைஸ் வந்து நீ சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் எல்லாம் மீட்டர் கணக்கில் சொல்லுவேன். இதுவே இந்த டிஎன்ஏ குட்டி குட்டி பொருட்கள், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள், அதோட டைமென்ஷன்ஸ், அதோட லென்த், பிரெட்த் எல்லாம் நம்ம நானோமீட்டர்ல தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நானோ மெட்டீரியல்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் இன் பிட்வீன் தோஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் த பல்க் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ ஆட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பெரிய பெரிய பல்க் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம நானோ மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இருக்குமா? சரியா? ஸோ ஆனால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, த நானோமீட்டர் சைஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ரெண்டு தான் லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா
okay, larger surface area, high surface energy, spatial confinement and reduced imperfections. okay, so எதனால நம்ம நானோ மெட்டீரியல்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எதனால இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல் இருக்கிறதுனால அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அது சரௌண்டிங்ஸோட கான்டாக்ட்ல இருக்கிற அந்த ஏரியாவை தான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ரொம்ப குட்டியான பார்ட்டிகலா இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருக்கு, அதனால surface எனர்ஜியும் ஜாஸ்தியா இருக்கு. spatial confinement and reduced imperfections உனக்கு கம்மியா இருக்கு. இதுதான் நானோ மெட்டீரியல்ஸ்க்கு உண்டான ஸ்பெசிஃபிக் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதனால தான் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், இதெல்லாம் நம்ம ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி, டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் அட்டாமிக் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த நானோ மெட்டீரியல்ஸோட சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படிக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்லாம் ரொம்ப ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப். நார்மலாக அவங்க லேபில் யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப்பை விட இந்த மைக்ரோஸ்கோப்லாம் ரொம்ப ரொம்ப இந்த நானோ மெட்டீரியல்ஸில் இருக்கிற சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கிறதுக்கு லேபில் இருக்கிற மைக்ரோஸ்கோப்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் மைக்ரோஸ்கோப்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் நானோ கெமிஸ்ட்ரி. ஸோ நானோ மெட்டீரியல்ஸ் பற்றி பார்த்தோம். நானோ மெட்டீரியல்ஸ் என்ன சைஸில் இருக்கும்னு பார்த்தோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? The range of commercial products available today is very broad, including stain resistant and wrinkle free textiles. இப்போ வர கமர்ஷியல் ப்ராடக்டோட விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஆட்லாம் பார்த்துருக்கீங்களா? உன்னோட சட்டை வந்து wrinkle free, அதாவது கசங்காத ஒரு சட்டை. அதே மாதிரி சில டிஷர்ட் நானே வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப ஐ குட் see some shirts. அதில் வந்து என்னதான் நீ வந்து குழம்புலாம் நம்ம அந்த ஷர்ட்டில் பட்டாலுமே அது வந்து இட் வில் பி ஸ்டெயின் ஃப்ரீ, அது டக்குன்னு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அங்கெல்லாம் உனக்கு. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டு இருக்கு. சன்ஸ்கிரீன்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக், பெயிண்ட், வார்னிஷ் இது எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னா இங்கே எல்லாமே உனக்கு நானோ கெமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நானோ கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் இங்கே the metallic nanoparticles can be used as a very active catalyst. என்னது? சில மெட்டாலிக் நானோ பார்ட்டிகல்ஸை நம்ம கேட்டலிஸ்டாக சில கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். கேட்டலிஸ்ட்னா என்ன? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடத்தக்கூடிய ஒரு பார்ட்டிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as catalyst. ஸோ இந்த மெட்டாலிக் நானோ பார்ட்டிகல்ஸ் உனக்கு கேட்டலிஸ்டாக வேலை செய்யுது. அண்ட் அதே மாதிரி நானோ கோட்டிங்ஸ் அண்ட் நானோ காம்போசிட்ஸ் ஆர் found useful in making variety of products such as sports equipment, bicycles and automobiles etc. சரியா? இந்த நானோ மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம இந்த பைசைக்கிளோட கோட்டிங் அண்ட் அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் கோட்டிங், பெயிண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நானோ காம்போசிட்ஸ்னா என்ன மேம்? நானோ மெட்டீரியல்ஸை லேயர் நீ வந்து அடுக்கினா யூ கெட் நானோ காம்போசிட்ஸ். அண்ட் நானோ டெக்னாலஜி உனக்கு சிந்தட்டிக் ஸ்கின், சில பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தியா, அங்கெல்லாம் வந்து உனக்கு சிந்தட்டிக் ஸ்கின் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி இம்ப்ளான்ட் சர்ஜரிக்கெலாம் வந்து உனக்கு நானோ டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ கெமிஸ்ட்ரி. அண்ட் அதே மாதிரி காஸ்மெட்டிக், டியோட்ரன்ஸ் அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷனில் வந்து உனக்கு நானோ கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேப்ரிக்ஸ், ஓகே, ஃபேப்ரிக்ஸ்லையுமே உனக்கு நானோ கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? பாக்டீரியா வளர்றதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு we use நானோ கெமிஸ்ட்ரி. ஓகே, நானோ மெட்டீரியல்ஸ் that conduct electricity are being used in electronics as minute conductors to produce circuits for microchips. இப்போ நம்ம ஃபோனில் நம்ம குட்டி குட்டி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ்லாம் வந்துருச்சு. அவ்வளோ குட்டியான ஃபோனில் உனக்கு வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த SD கார்டு, மெமரி கார்டு இதுலலாம் வந்து உனக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்னடா அப்படின்னு கேட்டேன்னா நானோ மெட்டீரியல்ஸ் தான். சரியா? ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் இந்த SD கார்டில் எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ குட்டியாக அவ்வளோ அக்யூரேட்டாக சின்ன அந்த ஒரு சிப்பில் வந்து உனக்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நானோ கெமிஸ்ட்ரி இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஸ்பேஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் டிவைசஸ் ஆல்சோ. இதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்னது? நானோ கெமிஸ்ட்ரி. ட்ராபேக்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். பட் இதே நானோ கெமிஸ்ட்ரி, நானோ மெட்டீரியல்ஸ்க்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், சில ட்ராபேக்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் அன்ஸ்டேபிள் when they react with oxygen. ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிறப்ப அது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குமா? அண்ட் their exothermic combustion with oxygen can easily cause explosion. ஓகே, ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிறப்ப. ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா இது வந்து என்ன பண்ணும்? இது பயங்கரமாக ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ணும்,
எக்ஸ்ப்ளோஷன் காஸ் பண்ணும். ஓகே, ஸோ நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஈவன் இம்பியூரிட்டிஸ் பட்டா கூட பயங்கரமா வந்து அது ரியாக்ட் ஆகும். அண்ட் தே ஆர் பயாலஜிக்கலி ஹார்ம்ஃபுல் அண்ட் டாக்ஸிக். ஓகே, நானோ மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா டாக்ஸிக்காவும் இருக்கும். இதை வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கு, ஐசோலேட் பண்றதுக்கு, அப்ளை பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து லேப்ல வந்து நானோ மெட்டீரியல்ஸ் வச்சு நாங்க விளையாடல, ரிசர்ச் பண்றப்ப கூட we have to be very very careful. சரியா, அந்த அளவுக்கு இதை ஐசோலேட் பண்றது, சிந்தசைஸ் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ there are no hard and fast safe disposal policies. ஓகே, இந்த நானோ மெட்டீரியல்ஸை டிஸ்போஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா இது சில ஹார்ம்ஃபுல்லான நானோ மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தியா. ஸோ ப்ராப்பர் சேஃப் டிஸ்போசல் மெத்தட் இன்னுமே உனக்கு இல்லை. சரியா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது, ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. நானோ கெமிஸ்ட்ரி நல்லா வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ ஒரு கதை மாதிரி இந்த செஷனை பார்த்தாவே போதும், உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, மருந்தாக்க வேதியியல். ஆக்சுவலாக எனக்கு இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த எல்லா ஃபீல்ட்லையுமே எனக்கு கொஞ்சம் வந்து ஐடியா இருக்கிறதுனால, ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்னால உங்களால் எனக்கு ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியுது. ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி படிக்கிறப்ப என்னோட இன்டர்ன்ஷிப்க்கு ஐ வென்ட் ஃபார் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. ஒரு 3 மாதம் மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஓகே, ஸோ அங்கே எப்படி வந்து அந்த மருந்தெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, எப்படி அதை ப்ராப்பராக சிந்தசைஸ் பண்ணி, ரா மெட்டீரியல் எப்படி எடுக்கிறாங்க, அப்புறம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறாங்க, அதை எப்படி பேக் பண்ணுறாங்கலேருந்து எப்படி சப்ளை பண்ணுறாங்கன்றது வரையும் எனக்கு A to Z எல்லாத்தையும் நான் பார்த்து வந்திருந்தேன். சரியா, ஸோ ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் த கெமிஸ்ட்ரி ஆஃப் ட்ரக்ஸ். என்னது, கெமிஸ்ட்ரி ஆஃப் ட்ரக்ஸ் which utilizes the general laws of chemistry to study drugs. ஓகே, ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, they will do preparation of drugs. ஓகே, ட்ரக்ஸை ப்ரிப்பேர் பண்ணது. நீ சாப்பிட்ற பார்த்தியா, ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம பேராசிட்டமால் போடணும். ஹெவி ஃபீவர்னா சில பேர் டோல். நீங்களே வந்து இப்போ டாக்டர் ஆகிட்டீங்க, பட் பசங்களா யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் கூகுள். நீயே வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திரைலாம் போடக்கூடாது. ஏன்னா மாத்திரைன்றது என்ன தெரியுமா, மாத்திரைன்றது யூ ஹாவ் டு டேக் கன்சல்டேஷன் ஃப்ரம் அ டாக்டர் அண்ட் ஒன்லி தென் யூ ஹாவ் டு டேக் மெடிசன். ஓகே, நீயே பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, மாத்திரை போட்டுக்க கூடாது. அப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துடும், நம்மளுக்கு ஏதாச்சும் டிசீஸ் அந்த மாதிரிலாம் வந்துடும். சரியா, ஸோ இட் டீல்ஸ் வித் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன், நேச்சர், behavior, structure and influence of drug in an organism. சரியா, ஸோ எப்படி இந்த ட்ரக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, இந்த ட்ரக்ஸை எடுத்துட்டா வந்து ஒரு ஆர்கானிசம்ல என்னென்னலாம் எஃபெக்ட் ஆகுது, அவங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் வருது, இதெல்லாம் தான் நம்ம ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிக்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ மெயினாக பார்த்தோன்னா ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ட்ரக் டிஸ்கவரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து கோர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் டைமில் வந்து நம்ம அந்த கொரோனா வேக்சின், அதுவுமே ஒரு டிஸ்கவரி தானே. ஓகே, ஸோ அந்த மாதிரி ட்ரக் டிஸ்கவரி தான் மெயின் காம்பனன்ட், மெயின் கோர் ஆஃப் ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ட்ரக்ஸ்னா என்ன, ஓகே, ட்ரக்ஸ்ன்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து யூ ஷுட் நாட் திங்க் நெகட்டிவ்லி. இப்போ வந்து நம்ம சினிமாவில், சோஷியல் மீடியாவில் பார்த்து ட்ரக்ஸ்னாவே கெட்டது அப்படின்னு நினச்சிடுறோம். ஈவன் நீ எடுத்துக்கிற ஒரு டிசீஸ்க்கு, ஒரு சின்ன ஒரு காய்ச்சலுக்கோ, ஒரு கோல்டுக்கோ நீ எடுக்கிற மெடிசனை எல்லாத்தையுமே நம்ம ட்ரக்ஸ் கேட்டகரியில் தான் எடுத்துகிட்டு வரும். பட் எந்தெந்த ட்ரக்ஸ்லாம் உனக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குதோ, இல்லை ஹை டோசேஜில் நீ எடுக்கிறப்ப நெகட்டிவ் இம்பேக்ட் உனக்கு கொடுக்குதோ, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், they are bad drugs. அது நம்ம ஹை டோசேஜ்ல எடுக்க கூடாது. ஓகே, பட் ஆனா நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றோம், ட்ரக்ஸ்னாவே கெட்டது அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்றோம், அப்படி கிடையாது. சரியா, ஸோ நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணாலும் நம்ம டிசீசஸை, நம்ம நோய்களை ட்ரீட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை தான் what do we call it as drug. சரியா, ஸோ ட்ரக்ன்றது it is derived from the French word drogue which means a dry herb. ஓகே, ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி ட்ரக்னா இந்த ட்ரக்கோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. WHO கொடுத்த எக்ஸாக்ட் டெஃபினிஷன், இதில் நீங்கள் கதை அடிக்க முடியாது, எக்ஸாக்ட் டெஃபினிஷன் நீங்கள் எழுதியே ஆகணும். சரியா, ஸோ ட்ரக்னா என்ன, இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் தட் இஸ் யூஸ்ட் or intended to be used to modify or explore physiological systems or pathological states for the benefits of the recipient. சரியா, ஸோ நம்மளோட பாடியில் ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட், ஸோ ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரக்னு சொல்கிறோம். அதான் WHO டெஃபினேஷன். ஓகே, ட்ரக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உனக்கு புக் பேக் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, ஸோ ட்ரக் வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், இட் ஷுட் நாட் பி டாக்ஸிக். ஏன்னா இது நீ வந்து சாப்பிட்ற,
ஓகேயா? நீ டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு தான் இந்த ட்ரக் எடுக்கிறே தவிர்த்து அது உனக்கு எந்த ஒரு கெட்ட விளைவும் வந்து கொடுக்க கூடாது. ஸோ ட்ரக் ஷுட் நாட் பி டாக்ஸிக் அண்ட் இட் ஷுட் நாட் கேஸ் எனி சைட் எஃபெக்ட். இதுதான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க, நான் டேப்லெட் எடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ட்ரக் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணணும், நிறைய சைடு எஃபெக்ட் வராமல் அந்த ட்ரக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த ரிசெப்டார் டிஷ்யூஸ். ஓகே, ஸோ ரிசெப்டார் டிஷ்யூஸ்னா எந்த டிஷ்யூ வந்து இந்த ட்ரக்கை வந்து வாங்குதோ அது அந்த டிஷ்யூ வந்து எஃபெக்ட் ஆகாமல் இந்த ட்ரக் பார்த்துக்கணும். இட் ஷுட் நாட் எஃபெக்ட் த நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஒரு ட்ரக் எடுக்கிறோம், அது வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து என்னோட ஸ்டமக்கில் ஆக்ட் ஆகணும்னா அது மற்ற இந்த ஆக்டிவிட்டியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாமல் நம்மளோட ட்ரக் இருக்கணும். இட் ஷுட் பி எஃபெக்டிவ் இன் இட்ஸ் ஆக்ஷன். ஸோ இதுதான் ஒரு ட்ரக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ட்ரக்ஸோட சோர்சஸ் என்ன? ஓகே, ட்ரக்ஸ் எங்கெங்கிருந்து எடுப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீ பார்த்தனா கொரோனா வேக்சின் எங்கேருந்து எடுத்தாங்க? ஸோ உனக்கு 2 வேக்சின் இருந்துச்சு, கோவிஷீல்டு இருந்துச்சு, கோவேக்சின் இருந்துச்சு. அதை தவிர்த்து உனக்கு நிறைய வேக்சின் இருந்துச்சு. இப்போ கோவிஷீல்டு பார்த்தனா உனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் வேக்சின் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு ஏதோ ஒரு அனிமல்ல இருந்து தான் வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் அதே மாதிரி மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? எதர் பிளான்ஸ்ல இருந்தோ ஏதோ அனிமல்ஸ்ல இருந்தோ தான் உனக்கு இந்த ட்ரக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய கெமிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கு. கெமிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு உனக்கு இந்த ட்ரக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ்? ஓகே, பிளான்ட்ஸ்லேருந்து என்னென்ன ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க? ஸோ திஸ் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த சோர்ஸ்லேருந்து எந்தெந்த மாதிரி ட்ரக் எடுக்கிறாங்க? ஓகே, ஸோ பிளான்ட்ஸ்லேருந்து வி ஹாவ் மார்ஃபைன் அண்ட் குயினைன் ட்ரக். கெமிக்கல் சிந்தசிஸ் மூலமாக என்னென்ன ட்ரக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் அண்ட் பேராசிட்டமால். அனிமல்லேருந்து நம்ம என்னென்ன ட்ரக் எடுக்கிறோம்? அதுக்கு எக்ஸாம்பிள் இன்சுலின் அண்ட் ஹெப்பாரின். அண்ட் மினரல்ஸ்லேருந்து நம்ம எந்தெந்த ட்ரக் எடுக்கிறோம்? லிக்விட் பாரஃபின். மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஃபங்கை, அதுலேருந்து நம்ம என்னென்ன மாதிரி ட்ரக் எடுக்கிறோம்? பெனிசிலின் இஸ் an example. ஜெனடிக் இன்ஜினியரிங். ஓகே, அது மூலமா ஹியூமன் growth ஹார்மோன் நம்ம சிந்தசைஸ் பண்றோம் இந்த ட்ரக்லாம். சரியா? ஸோ ட்ரக்ஸ் உனக்கு 2 கேட்டகரியில வரப்போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்து யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் அண்ட் கியூர் ஆஃப் எனி ஸ்பெசிஃபிக் டிசீஸ். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கோ கியூர் பண்றதுக்கோ சில ட்ரக்ஸ் நம்ம எடுப்போம். இன்னொரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் என்ன? ட்ரக்ஸ் தட் ஹாவ் சம் கேரக்டரிஸ்டிக் எஃபெக்ட் ஆன் த அனிமல் ஆர்கானிசம் பட் டு நாட் ஹாவ் எனி ரெமெடியல் எஃபெக்ட் ஃபார் அ பர்டிகுலர் டிசீஸ். சில ட்ரக்ஸ் என்ன பண்ணும்? நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டிசீஸை கியூர் பண்ணுறதுக்கோ ட்ரீட் பண்ணுறதுக்கோ அந்த ட்ரக். செகண்ட் டைப் ஆஃப் ட்ரக் வந்து என்ன பண்ண போகுது? இது வந்து அந்த ஆர்கானிசமில் ஒரு எஃபெக்ட் இருக்கும் பட் எந்த ஒரு டிசீஸையும் இது வந்து கியூர் பண்ணாது. இதில் தான் மார்ஃபைன், கொக்கைன் இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ட்ரக் எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு மயக்கம் வர்றதுக்கு ஒரு விதமான ஹாப்பினஸ் ஸ்டேட் கொடுக்கறதுக்கு தான் உனக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் யூஸ் வரும். ஸோ இது எந்த ஒரு டிசீஸும் வந்து உனக்கு வந்து காஸ் ட்ரீட் பண்ணாது பட் ஒரு எஃபெக்ட் இருக்கும் உன்னோட பாடியில். ஸோ 2 கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து உனக்கு இருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? அனஸ்தெட்டிக்ஸ், மயக்க மருந்து. ஓகே, ஸோ மயக்க மருந்துனாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? கிட்னாப் பண்ணுறப்ப. ஓகே, லைக் நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம், வீட்டில் போய் கிட்னாப் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க? மயக்க மருந்த கர்ச்சீஃப்ல வச்சு அந்த ஆளோட மூஞ்சில போய் மூடி அவங்கள வந்து மயக்கம் பண்ண வச்சிருவாங்க. ஓகே, ஸோ அந்த கர்ச்சீஃப்ல அந்த மயக்க மருந்து யூஸ் பண்றாங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல we call this as anesthetics. Okay, which cause loss of sensation. என்னது? which cause loss of sensation. அதான் நம்ம anesthetics னு சொல்றோம். ஸோ யூஸ்வலா இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? சர்ஜரி அண்டர்கோ பண்ற அந்த பேஷண்ட்ஸ் அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த வலி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மயக்கமான நிலையில வச்சிருப்பாங்க. அப்பதான் இந்த anesthetics வந்து நம்ம கொடுப்போம். ஸோ anestheticsல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ when patients undergo a major surgery in internal organs, some anesthetics are given so that they lose sensation completely. Okay, internal organs like heart surgery, அப்புறம் kidney surgery, அப்புறம் நம்ம internal organsல எந்த ஒரு surgery பண்ணாலும் சில விதமான anesthetics கொடுப்பாங்க. மொத்தமா வந்து அது உன்னோட சென்சேஷனை லாஸ் பண்றதுக்கு அந்த ட்ரக்ஸ் அந்த anesthetics யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுவே ஒரு குட்டி மைனர் சர்ஜரி தான் பண்ணணும் வெளி பார்ட்ல அப்படின்னா உனக்கு வந்து anesthetic is given to lose sensation around that particular part. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து கண்ணில் சர்ஜரி பண்ணுறப்ப, ஓகே, கண்ணில் அந்த லென்ஸ் மாற்றணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ நாங்கள் சர்ஜரி பண்ணுறப்ப, அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணுறப்ப அப்போ அவங்களுக்கு ஒரு anesthetic கொடுத்தாங்க. அந்த anesthetic வந்து வெறும் கண்ணுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த கண்ணில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த சென்சேஷன் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஆப்ரேட் பண்ணுறப்ப
அந்த சர்ஜரி பண்றப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து வெறும் கண்ணில் மட்டும் தெரியல, பட் ஆல் ஓவர் த பாடி we will be having sensation. ஸோ 2 டைப் ஆஃப் அனஸ்தெட்டிக்ஸ். இன்டர்னல் ஆர்கன் சர்ஜரி பண்றப்ப இந்த அனஸ்தெட்டிக்ஸ் கொடுக்குறப்ப உனக்கு ஹோல் பாடியுமே வந்து சென்சேஷனை லூஸ் பண்ணிடும். செகண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் அனஸ்தெட்டிக்ஸ் வந்து உனக்கு அந்த பர்டிகுலர் ஆர்கன்ல சர்ஜரி பண்றப்ப அந்த பர்டிகுலர் ஆர்கன்ல மட்டும் சென்சேஷன் லூஸ் பண்றதுக்கு we have another type of drug. சரியா? So general anesthetics, they are the agents which bring about loss of all modalities of sensation, particularly pain, along with reversible loss of consciousness. Okay, இதுதான் நான் சொன்னேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் இந்த மாதிரி ஹார்ட் சர்ஜரி உள்ள அதெல்லாம் பண்றப்ப மொத்த பாடியுமே வந்து இட் வில் லூஸ் சென்சேஷன். சரியா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் anesthetics, general anesthetics ன்னு சொல்லுவோம். So the patient loses consciousness for specific period and get it back later. Okay, so இப்போ நம்ம பிரெயின் சர்ஜரி அவங்களுக்குலாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மொத்தமாகவே அவங்கள வந்து மயக்க நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் கொடுத்து. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் சர்ஜரி முடிகிற வரைக்கும் அவங்க வந்து மயக்கத்திலே தான் இருப்பாங்க. அந்த டைமில் வந்து உனக்கு சர்ஜரி பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ். லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் மட்டும் உனக்கு வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணுக்கு மட்டும் உனக்கு அந்த அனஸ்தெட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே மட்டும் உனக்கு அந்த பெயின் வந்து தெரியாது. ஓகே, உனக்கு அந்த கான்சியஸ்னஸ்லாம் வந்து இருக்கும். ஆனால் ஓகே சரி, அந்த இடத்துல மட்டும் சென்சேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டென்டிஸ்ட் வாயில் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப உனக்கு இங்கே மட்டும் தான் அனஸ்தெட்டிக்ஸ் கொடுப்பாங்க. டென்டிஸ்ட் கிவ் பேஷன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அனஸ்தெட்டிக்ஸ் when carrying out a minor surgery in teeth. Okay, so chemicals as anesthetics. Okay, மயக்கமூட்டும் வேதிப்பொருட்கள் என்னென்ன கெமிக்கல்ஸ் தான் உனக்கு அனஸ்தெட்டிக்ஸா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஸ் ஆக்சைடு N2O. என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஸ் ஆக்சைடு N2O. ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தோன்னா இது ஒரு அனஸ்தெட்டிக், கலர்லெஸ், நான் இரிட்டேட்டிங், கலர்லெஸ்ஸாக இருக்கும், அவ்வளோ இரிட்டேட் பண்ணாது, இன்ஆர்கானிக் கேஸாக இருக்கும். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சேஃபஸ்டான அனஸ்தெட்டிக்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மற்ற ஈத்தரோட மிக்ஸ் பண்ணி தான் யூஸ்வலாக இந்த அனஸ்தெட்டிக் வந்து கொடுப்பாங்களாம். அடுத்த அனஸ்தெட்டிக் என்ன தெரியுமா, ரொம்ப 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 ஃபேமஸ், காமன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அனஸ்தெட்டிக் தான் என்ன, குளோரோஃபார்ம். என்னது? குளோரோஃபார்ம். ஓகே, ஸோ இது பார்த்தோன்னா ஒரு volatile liquid. இதுக்கோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா பிளசன்ட் ஸ்மெல் இருக்கும், ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுறப்ப கார்பனைல் குளோரைட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதனால குளோரோஃபார்ம் உனக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் குளோரோஃபார்ம் நாங்கள் லேபில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறப்பே நாங்கள் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து கர்ச்சீஃப்லாம் கட்டிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த குளோரோஃபார்மை வந்து என்னோட ரியாக்ஷன்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி டாக்ஸிக். ஸோ குளோரோஃபார்ம் யூஸ் பண்றது இல்ல, பட் ஒன்ஸ் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன, ஈத்தர். ஓகே, டைஈத்தல் ஈத்தர் ஆர் சிம்பிள் ஈத்தர் இஸ் a volatile liquid. இது வந்து ஒரு ஸ்டெபிலைசர். என்னது? ஸ்டெபிலைசர். 0.002% ப்ரோபைல் ஹாலைட். ஓகே, இதில் மிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அனஸ்தெட்டிக்காக கொடுப்பாங்க. ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் பை டிஷ்யூஸ் இட் அட்டாக்ஸ் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மேக்ஸ் அஸ் அன்கான்ஷியஸ். ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அட்டாக் பண்ணி நம்மளை வந்து அன்கான்ஷியஸாக ஆக்கிடும். சரியா? ஸோ அனஸ்தெட்டிக்ஸ் பற்றி பார்த்தோம், மயக்க மருந்துகள் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரக் என்னடா பசங்களா, அனல்ஜெசிக்ஸ், வலி நிவாரணிகள். சரியா? ஃபர்ஸ்ட் அனஸ்தெட்டிக்ஸ் பார்த்தோம், இப்போ வலி நிவாரணிகள். ஸோ தீஸ் ஆர் தி காம்பவுண்ட்ஸ் விச் ரிலீவ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பெயின். ஸோ இந்த மருந்து நம்ம எடுக்கிறப்ப வாட் டு வி கெட், நம்மளுக்கு எல்லா சார்ட் ஆஃப் பெயினும் வந்து என்னாகும், சார்ட் ஆஃப் பெயின்லேருந்து நம்மளை ரிலீவ் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்லாம் லூஸ் ஆகாது. அதாவது நம்ம கான்ஷியஸாக தான் இருப்போம், பட் நம்ம பெயின் மட்டும் என்னாகும், ரிலீவ் ஆகும். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as வலி நிவாரணிகள். These are effective in healing headaches, myalgia and arthralgia. சரியா? ஸோ இது நம்ம ஹெட்டேக்கை ஹீல் பண்ணும், மயல்கியாவை ஹீல் பண்ணும் அண்ட் ஆந்த்ரேல்கியாவையும் ஹீல் பண்ணும். சரியா? ஸோ ஆஸ்பிரின் அண்ட் நொவால்ஜின் ஆர் த காமன்லி யூஸ் அனல்ஜெசிக்ஸ். என்னது? ஆஸ்பிரினும் நொவால்ஜினும் தான் உனக்கு காமனாக யூஸ் பண்ணுற அனல்ஜெசிக்ஸ். ஸோ ஆஸ்பிரின் வந்து ஆன்டிபைரட்டிக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டிபைரட்டிக்னா என்ன மேம், புதுசாக சொல்கிறீங்க. ஸோ டெம்பரேச்சரை டவுன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கை தான் நம்ம ஆன்டிபைரட்டிக்னு சொல்லுவோம். அதை பற்றி படிக்கலாம். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பசங்களா. ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரக் நீ பற்றி எழுதுறப்ப அதுக்கு நீ எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஸோ ஆஸ்பிரின் அண்ட் நொவால்ஜின். ஓகே,
ஸோ சில நார்காட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு தூக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக். ஓகே, அதையுமே நம்ம அனல்ஜெசிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த அனல்ஜெசிக்ஸ் நம்ம எப்படி வந்து எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, வாய் மூலமாக ஓரலி எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ யூஸ்வலாக எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஜெல்ஸாக வந்து நம்மளுக்கு அனல்ஜெசிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாலினி, இது எல்லாமே நம்ம மூட்டு வலி நம்ம அதான் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இது எல்லாமே அனல்ஜெசிக்ஸ் தான், ஜெல் ஃபார்மில் வந்து உனக்கு வரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டிபைரட்டிக்ஸ். என்னது நெக்ஸ்ட் என்ன? ஆன்டிபைரட்டிக்ஸ். ஸோ இது வந்து உனக்கு காய்ச்சல் நிவாரணிகள். ஓகே, நான் சொன்ன மாதிரி நம்மளோட பாராசிட்டமால் இது வந்து உன்னோட ஆன்டிபைரட்டிக். ஓகே, ஸோ இது எதுக்குப்பா இந்த ஆன்டிபைரட்டிக் வந்து உன்னோட ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் ஆன்டிபைரட்டிக்ஸ். ஓகே, இதை நம்ம டேப்லெட்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கேப்சியூல்ஸாகவும் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஆன்டிபைரட்டிக்ஸ் என்ன? ஆஸ்பிரின், ஆன்டிபைரின், ஃபினாசிட்டின் அண்ட் பாராசிட்டமால். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? ஆன்டிசெப்டிக். ஸோ அனஸ்தெட்டிக்ஸ் பார்த்தோம், அனஸ்தீஷியா பார்த்தோம், அப்புறம் நம்ம அனல்ஜெசிக்ஸ் பார்த்தோம், ஆன்டிபைரட்டிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆன்டிசெப்டிக்ஸ், புரை தடுப்பான்கள். சரியா? ஸோ ஆன்டிசெப்டிக் நம்ம டெட்டால், சாவ்லான் இது எல்லாமே உனக்கு ஆன்டிசெப்டிக் லிக்விட் தான். ஸோ ஆன்டிசெப்டிக்னா என்ன? இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ்டு பை டிசீஸ் causing organisms. ஓகே, சில மைக்ரோ ஆர்கானிசம்னால நடக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்டிசெப்டிக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மைக்ரோ ஆர்கானிசமை கில் பண்ணும், இல்லைனா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், அதோட க்ரோத்தை ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? உனக்கு ஆன்டிசெப்டிக் வச்சு தான் ஃபர்ஸ்ட் அந்த காயத்தை வந்து உனக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் யூஸ்ட் எக்ஸ்டர்னலி டு கிளென்ஸ் wounds அண்ட் இன்டர்னலி டு ட்ரீட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன் அண்ட் பிளாடர். ஓகே, ஸோ அயோடோஃபார்ம் தான் யூஸ்வலாக உனக்கு செப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதோட 1% சொல்யூஷனை டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது உனக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் 0.2% சொல்யூஷன் ஆஃப் ஃபினால் வந்து உனக்கு ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. 1% சொல்யூஷன் ஆஃப் ஃபினாலை டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பசங்களா, எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ். ஓகே, மலேரியாவில இருந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்ஸ் தான் ஆன்டி மலேரியல்னு சொல்லுவோம். ஸோ மலேரியா வந்து ஒரு வெக்டார் பார்ன் டிசீஸ். அதாவது நம்மளுக்கு மலேரியா காஸ் பண்ற ஏஜென்ட்டை கேரி பண்ணி நம்மளோட பாடிக்கு எடுத்துட்டு வர்றது யாரு? நம்மளோட மஸ்கிட்டோ. ஸோ ஒரு வெக்டார் மூலமா, ஒரு கேரியர் மூலமா நம்மளுக்கு இந்த டிசீஸ் வந்து வருது. ஸோ இட் இஸ் அ வெக்டார் பார்ன் டிசீஸ். ஓகே, ஸோ மலேரியா நம்மளுக்கு ஷிவரிங் ஃபீவர்லாம் காஸ் பண்ணும். நம்மளோட பாடி டெம்பரேச்சரை 103 to 106 Fahrenheit இது வந்து ரைஸ் பண்ணும். இட் காசஸ் physical weakness with the side effects in liver and also causes anemia. ஓகே, blood loss நடக்கும், ஃபிசிக்கலாக நம்ம வந்து வீக் ஆயிடுவோம். சரியா? ஸோ ஓகே, ஸோ இந்த மலேரியா டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில ட்ரெடிஷ்னல் மெடிசினல் பிளான்ஸ் கூட இருக்குது. சரியா? ஸோ குவினின் வந்து சின்சனா பார்க் அப்படின்ற ஒரு பார்க்ல இருந்து உனக்கு குவினின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆன்டி மலேரியல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ த லாஸ்ட் ஆன்டி மலேரியல் டிஸ்கவர்ட் இன் 1961 இஸ் பைரிமீத்தமைன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் வந்து உனக்கு கெமிக்கலாக சிந்தசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நேச்சுரலாகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஆன்டி மலேரியல் குவினின் வந்து உனக்கு சின்சனா பார்க்ல இருந்து தான் உனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, however quinine, primaquine and chloroquine are some of the best anti-malarials. Okay, so chloroquine is used specifically to control malarial parasites such as Plasmodium ovale, Plasmodium vivax. இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக் malarial agents prevent பண்ணதுக்கு we use chloroquine drug. Okay, it is not used in curing the disease, it is used as an additive with anti-malarial drugs. புரியுதா? நெக்ஸ்ட் என்னடா பசங்களை? ஆன்டி மலேரியல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன? ஆன்டிபயோட்டிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன? ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து சில chemicals வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் which inhibit the growth or metabolism of some other disease causing microorganism. ஸோ சில மைக்ரோ ஆர்கானிசமை ட்ரீட் பண்ணுறதுக்கு, அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம வேற மைக்ரோ ஆர்கானிசமை யூஸ் பண்ணலாம். புரியலையே மேம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபங்கை மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து என்ன பண்ணுமா? அது வந்து சில பாக்டீரியல் மைக்ரோ ஆர்கானிசமை வந்து அட்டாக் பண்ணுமா? அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸை இன்னொரு விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து வர கெமிக்கல் வந்து நம்ம இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக் பண்ணுறதை யூஸ் பண்ணுறது தான் we call it as
ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப லோ கான்சென்ட்ரேஷனில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அப்போ தான் வந்து அதோட ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷனை அது எக்ஸிபிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து இட் இஸ் பெனிசிலின். யார் டிஸ்கவர் பண்ணா? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் 1929 உனக்கு வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. பெனிசிலியம் நோட்டேட்டம்ல இருந்து உனக்கு வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகே, ஸோ ரிமேட்டிக் ஃபீவர், நேரோயிங் ஆஃப் ஹார்ட் வால், bronchitis அண்ட் நிமோனியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு we use this antibiotic penicillin. சரியா? ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு there are 3 main sources. பாக்டீரியாவிலேருந்து உனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறாங்க, ஃபங்கை அண்ட் ஆக்டினோமைசெட்டிஸ்லேருந்து உனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. இதான் சோர்சஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஒரிஜினல் ஆன்டிபயோட்டிக்ஸ், நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் உனக்கு நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்துமே எடுக்கிறாங்க. ஓகே, சில பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், சில எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃபுட்ல இருந்து உனக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி, கார்லிக், ஜிஞ்சர், க்ளோவ், நீம், வேப்பிலை, மஞ்சத்தூள், இதில் எல்லாத்துலேயுமே உனக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால தான் உனக்கு மஞ்சள் தூள்லாம் வந்து குழம்புல போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டாசிட்ஸ். இது என்னது? ஆன்டாசிட்ஸ். ஓகே, வாட் டு யூ மீன் பை ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஃப்டர் ஈட்டிங் ஆயிலி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ், ஆயிலி ஸ்பைசி ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே உனக்கு என்ன ஆகும்? ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்காக உனக்கு வயிறில் வந்து இருக்கும். ஒரு மாதிரி வயிறுலாம் எரியிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்டமக்கில் உனக்கு ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? எக்ஸஸாக இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. நம்ம அதிக காரமான சப்ஸ்டன்ஸோ ஆயில் சப்ஸ்டன்ஸோ நம்ம சாப்பிட்றப்ப எக்ஸஸாக நம்ம ஸ்டமக்கில் வந்து ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்கும், ஒரு எரிச்சல் இருக்கும். அண்ட் தட் வி கால் இட் as என்னது? We call it as acidity. சரியா? ஸோ சில ட்ரக் ஃபார்முலேஷன்ஸ் என்ன பண்ணும்? இந்த அசிடிட்டிலேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுதான் we call it as antacids. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்டாசிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஈனோலாம் எடுத்துப்போம் அண்ட் சில என்னதுடா ஜெருசலேன், அந்த மாதிரி நிறைய ஆன்டாசிட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகே, டேப்லெட்டாகவும் எடுத்துக்கலாம், சிரப்பாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆன்டாசிட்ஸில் மெயினாக என்ன இருக்கும்? உனக்கு மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்கும். ஆனால் வந்து வெறும் கெமிக்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சில ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் அப்புறம் கலர்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது என்ன? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நம்ம என்னென்ன படித்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம நானோ கெமிஸ்ட்ரி படிச்சிட்டோம், ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. நம்ம டே டு டே லைஃப்பில் we use lot of electronic devices. ஓகே, ஸோ ஃபோன்லேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து, லேப்டாப்லேருந்து நிறைய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரிசிட்டியில் எப்படி உனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது? உனக்கு பேட்டரியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஆனால் இந்த பேட்டரியிலேருந்து உனக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? அதுக்கு தான் நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பேட்டரியில் உனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் உனக்கு வந்து அந்த பேட்டரியில எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ பேட்டரியில என்ன நடக்குது? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா உண்டாகிற கெமிக்கல் எனர்ஜி இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் we call it as electrochemistry. ஸோ electrochemistryனா என்ன? branch of chemistry which deals with the relation between electrical energy and chemical change. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் சில இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன்ஸ் டேர்ம்ஸ்லாம் நீ வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அரௌண்ட் அஸ். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. பட் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதானா? கிடையாது. ஓகே, ஒன்லி இன் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எனக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். இந்த ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸில் நடந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன நடக்குது? எனக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ த டிவைஸ் தட் மேக் யூஸ் ஆஃப் அ கெமிக்கல் சேஞ்ச் to produce electricity or electricity to produce chemical change is called electrochemical cell. So electrochemical cell na enna? இந்த டிவைஸ்ல நம்ம கெமிக்கல் எனர்ஜி வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம எலக்ட்ரிசிட்டி வச்சு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த ஒரு டிவைஸ் எங்க அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் எங்க நடக்குதோ அந்த டிவைஸ் தான் we call it as electrochemical cells. ஓகே, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் பத்தி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோட் மீன் முனைகள். சரியா? ஸோ இதுதான் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்னா நம்ம அதில் வந்து 2 ராட் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக இது வந்து ஒரு கண்டக்டர் ராட். ஓகே, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் we call it as electrodes. ஓகே, இட் இஸ் a solid electrical conductor made of metal. யூஸ்வலாக கிராஃபைட் ராடாக இருக்கும்.
ஓகே ஸோ 2 ராட் யூஸ் பண்ணுவோம் ஒரு ராட் வந்து ஆனோட் இன்னொரு ராட் வந்து கேத்தோடா இருக்கும் சரியா ஸோ திஸ் இஸ் ஆனோட் அண்ட் திஸ் இஸ் கேத்தோட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன எலக்ட்ரோலைட் மீன் பகுலி ஓகே இதில் வந்து உன்னை இந்த எலக்ட்ரானை வந்து எந்த ஒரு சொல்யூஷனில் நீ வந்து என்ன பண்ணுவ டிப் பண்ணுவ இம்மர்ஸ் பண்ணி வைப்ப அந்த சொல்யூஷனில் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் அயான்ஸ் ஆர் molten salts ஓகே அந்த சொல்யூஷன் வந்து உனக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அந்த சொல்யூஷனாக வி கால் இட் அஸ் எலக்ட்ரோலைட் நெக்ஸ்ட் என்ன செல் ரியாக்ஷன் யூஸ்வலாக இந்த இப்போ எலக்ட்ரோடு இருக்கும் எலக்ட்ரோலைட் இருக்கும் ஸோ இங்கே ஒரு செல் ரியாக்ஷன் நடக்க போகுது என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும் யூஸ்வலாக பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் நடக்கும் வாட் டு யூ மீன் பை ஆக்சிடேஷன் ஆக்சிஜனேற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும் ஓகே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும் ஓகே ஸோ ஆனோட்ல தான் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனோட்ல தான் ஆக்சிடேஷன் நடக்கும் ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும் எப்படி மேம் இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நீ அண்ட் ஆக்ஸ் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும் சரியா ஸோ ஆக்சிடேஷன்னா என்ன லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிடேஷன்னா என்ன எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுற ரியாக்ஷன் தான் ஆக்சிடேஷன் சரியா ஸோ மெட்டல் வந்து யூஸ்வலாக மெட்டல் அயானா மாதிரி ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது சரியா நெக்ஸ்ட் என்ன ரிடக்ஷன் ஒடுக்கம் இங்கே வந்து என்னது நம்மளோட மெட்டல் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது நம்மளோட மெட்டல் அயான் வந்து உனக்கு எலக்ட்ரான் கெயின் பண்ணி இட் வில் பிகம் மெட்டல் ஸோ இதுதான் வந்து ரிடக்ஷன் சரியா ஸோ இதுதான் வந்து ரிடக்ஷன் ஸோ ஆன் ஆக்ஸ்னா ஆனோட்ல ஆக்சிடேஷன் அப்போ கேத்தோட்ல ரிடக்ஷன் ஓகே ஸோ கேத்தோட்ல ரிடக்ஷன் ரெட் கேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ and ox red cat reduction at cathode புரியுதா ஸோ கேத்தோட்ல என்ன நடக்கும் ரிடக்ஷன் ஆனோட்ல என்ன நடக்கும் ஆக்சிடேஷன் நடக்கும் ஓகே ரெண்டு ரியாக்ஷனும் உனக்கு சைமல்டேனியஸாக இந்த செல்லில் நடக்கிறதுனால we call this reaction as redox reaction reduction and oxidation together நடக்கிறதுனால redox reaction சரியா ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் உனக்கு அந்த காம்பனன்ட்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா ஸோ எலக்ட்ரோட்னா என்ன எலக்ட்ரோலைட்னா என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஓகே ஸோ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து இப்போ நம்ம படிக்க போறோம் என்னது டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல் என்னென்ன பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன் ஓகே எனர்ஜி கன்வர்ஷனை பொறுத்து நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை கிளாசிஃபை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேல்வானிக் செல் ஓகே கேல்வானிக் மின்கலம் இங்க பார்த்தனா உனக்கு என்ன ஆகும் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல கெமிக்கல் எனர்ஜி will be converted into electrical energy chemical energy is converted into electrical energy இதுல galvanic cell chemical energy உனக்கு electrical energy மாறுது ஓகே சோ chemical reactionல நடக்க chemical reaction மூலமா உனக்கு electrons produce ஆகுது அந்த electrons மூலமா உனக்கு electricity produce ஆகுது ஓகே இதுல உனக்கு ரெண்டு half cell இருக்கு anodic half cell and cathodic half cell சரியா சோ anodic half cell ல உனக்கு என்ன நடக்கும் anodic half cell the anode is in contact with electrolyte whereas in cathodic half cell cathode is in contact with its electrolyte okay so உனக்கு ரெண்டு half cell இருக்கும் சரியா உனக்கு பாரு இங்க ஒரு half cell இருக்கு இங்க ஒரு half cell இருக்கு தனியா இருக்கும் ஓகே சோ anode ஒரு எலக்ட்ரோலைட்ல மிக்ஸ் ஆயிருக்கும் and cathodeம் ஒரு எலக்ட்ரோலைட்ல மிக்ஸ் ஆயிருக்கும் அந்த இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட் உனக்கு சேமா இருக்காது ஓகே இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட்டையும் மிக்ஸ் கனெக்ட் பண்ற இந்த bridge we call it as salt bridge okay so the anode and connected cathode are connected by a conductor wire okay so இங்க ஒரு reaction நடக்கும் anode ல ஒரு reaction நடக்கும் cathode ல ஒரு reaction நடக்கும் சரியா so the electrolytes of half cells are connected through a tube containing a saturated solution it is called a salt bridge so galvanic cell ல பாருங்க anode அது ஒரு எலக்ட்ரோலைட்ல மிக்ஸ் ஆயிருக்கு cathode அது ஒரு எலக்ட்ரோலைட்ல மிக்ஸ் ஆயிருக்கு ரெண்டு half cell இருக்கு ரெண்டு எலக்ட்ரோடும் it is connected with a wire and இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட்டும் ஒரு டியூபால கனெக்ட் ஆயிருக்கு அந்த டியூப்ல உனக்கு salt solution இருக்கு சரியா இந்த டியூபை தான் நம்ம we call it as salt bridge okay so galvanic cell உனக்கு என்ன ஆகுது chemical energy உனக்கு electrical energy produce பண்ணுது okay so இந்த half cells வந்து chemically separate இருந்தாலும் electrically they are connected அத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் okay how does a galvanic cell produce electricity okay இத நம்ம தெரிஞ்சுக்கணும் so இந்த galvanic cell எப்படி chemical reaction மூலமா எனக்கு electricity produce ஆகுது அது நம்ம தெரிஞ்சிருக்கணும் okay so galvanic cell உனக்கு anode ஒன்னு இருக்கு cathode ஒன்னு இருக்கு anode என்ன நடக்குது oxidation நடக்குது oxidation என்னது loss of electrons இல்லையா so இங்க எனக்கு electrons produce ஆகுது இல்லையா so anode ல oxidation நடக்கிறதுனால எனக்கு electron release ஆகுது okay so anode ல எனக்கு என்ன ஆகுது this is anode
ஓகே, திஸ் இஸ் ஆனோட். எனக்கு இங்கே என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. These electrons are attracted by cathode and hence the electrons flow from anode to cathode. Okay, so in the electrons are attracted by cathode here. In the electrons வந்து உனக்கு cathode ல it is getting attracted. So electron flow நடக்குதா, electron flow நடந்தா அங்க electricity is produced. சரிதா? so இது மூலமா உனக்கு electricity வந்து produce ஆகுது. ஓகே, எவ்வளோ நேரம் இங்கே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குதோ, ஓகே, ஆனோடில் உனக்கு என்னது ஆக்சிடேஷன் நடக்கும் அண்ட் கேத்தோடில் உனக்கு ரிடக்ஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் எவ்வளோ நேரம் நடக்குது, ரிடக்ஷன் எவ்வளோ நேரம் நடக்குது, அதை பொறுத்து உனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்து தான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் செல் என்ன, எலக்ட்ரோலைட்டிக் செல். electrochemical cell first is galvanic and next is electrolytic cell. சரியா, electrolytic cell ல வந்து உனக்கு electrical energy is getting converted into chemical energy. என்னது, electrical energy is converted into chemical energy. okay, so electricity use பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த டிவைஸ்ல நம்ம அந்த டிவைஸ்ல என்ன பண்றோம், நம்ம chemical reaction நடக்க வைக்கிறோம். okay, so electricity use பண்ணி we are making a chemical reaction. அதுதான் என்னது, electrolytic cell. okay, ரெண்டு anode and cathode எல்லாமே உனக்கு ஒரே electrolyteல தான் மிக்ஸ் ஆயிருக்கும். galvanic cellல தனித்தனி electrolyte இருந்துச்சு. பட் நம்மளோட electrolytic cellல உனக்கு ஒரே ஒரு electrolyte, அதுல ரெண்டு electrode மிக்ஸ் ஆயிருக்கும். okay, so half cell செப்பரேட்டா கிடையாது. okay, electrolytic cellலயுமே உனக்கு redox reaction தான் நடக்கும். சரியா, so galvanic cell இருந்து நமக்கு electricity produce ஆகுது. ஆனா electrolytic cellல வந்து நமக்கு electricity use ஆகுது. ஓகே, electrolytic cell உனக்கு எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தனா, electricity நமக்கு இந்த electrolyteல பாஸ் பண்றப்ப உனக்கு என்ன ஆகும், இந்த electrolyteல இருக்கிற chemicals அது வந்து என்ன ஆகும், அது வந்து dissociate ஆகும். சரியா, சோ இந்த electrolyteல இருக்கிற chemical வந்து அயானா dissociate ஆகும். இந்த ions வந்து என்ன ஆகும், redox reaction undergo பண்ணி உனக்கு respective elements form ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், electrolysis னு சொல்லுவோம். lysis அப்படினா என்ன, breaking னு அர்த்தம். சோ electricity மூலமா இந்த electrolyte இருக்கு பாத்தியா, ஒரு chemical இருக்கு பாத்தியா, electricity மூலமா அந்த electrolyte நம்ம break பண்ணி ions produce பண்றது தான் we call it as electrolysis. okay, so electrolysis is a process by which electrolyte is decomposed na broken into its constituent elements by passing electricity through its aqueous solution. சரியா, so electrochemistry ஓட significance என்ன, எல்லா chemistry ஓட நம்ம applications படிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி electrochemistry ஓட significance என்ன அப்படின்னு பார்த்தனா, to discover important technical process for production and purification of non-ferrous metals. ஓகே, ஸோ நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ், அதாவது அயனை தவிர்த்து மற்ற மெட்டல்ஸை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம். அண்ட் சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஓகே, அண்ட் சில ரியாக்ஷன் உனக்கு நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் வி யூஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஓகே, எலக்ட்ரோகெமிக்கல் செல், அதே மாதிரி ரிடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன் ட்ரங்க் அண்ட் டிரைவர். ஓகே, சில பேர் பார்த்தோன்னா இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊது அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா, ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு, அதாவது அவங்க வந்து குடிச்சிருக்காங்களா குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க. அதுலேயுமே உனக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தான் யூஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் லைக் அலுமினியம் அண்ட் டைட்டானியம் ஃப்ரம் தேர் ஓர்ஸ். ஓகே, ஸோ இந்த அலுமினியம் டைட்டானியம் இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து அதோட ஓர்ஸ்லேருந்து தான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. லெட் ஆசிட் பேட்டரி, லீத்தியம் அயான் பேட்டரி, fuel cells are based on electrochemical cells. okay, நிறைய பேட்டரி, ஓகே, லித்தியம் அயான் பேட்டரி, நிறைய ஸ்கார் பேட்டரி, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. சரியா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கெமிஸ்ட்ரி என்ன, ரேடியோ கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நம்மளோட ஆட்டம்ஸ்லாம் வந்து உனக்கு யூஸ்வலாக ஐசோடோப்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐசோடோப்ஸ்னால் என்ன, they will be having the same number of protons and electrons, ஆனால் different number of neutrons இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as isotopes. ஓகே, சில ஐசோடோப்ஸ்லாம் உனக்கு ஸ்டேபிளாக இருக்கும், சில ஐசோடோப்ஸ்லாம் உனக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ some isotopes are unstable, அது உனக்கு என்ன பண்ணும், disintegration undergo பண்ணும். ஓகே, ஸோ சில isotopes unstable இருக்கிறதுனால அது disintegrate ஆகும், அதோட உனக்கு எனர்ஜியும் வந்து ரிலீஸ் ஆகும், அந்த எனர்ஜி உனக்கு ரேடியேஷனாக வெளியில் வரும். ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு it will either lose energy or gain energy. ஓகே, lose electrons or gain electrons. okay, so the unstable isotope வந்து energy lose பண்ணி
அது வந்து ஸ்டேபிள் ஆகுறப்ப அந்த ரேடியேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ரேடியேஷன்ஸ் தான் அந்த எனர்ஜி தான் we call it as radiation. ஓகே, இந்த ப்ராசஸை we call it as radioactive decay. ஓகே, எந்த ஐசோடோப் உனக்கு radioactive decay undergo பண்ணுதோ we call it as radioactive isotope. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐசோடோப்ஸ் இஸ் கால்ட் radioactivity. ஸோ யுரேனியம் வந்து பயங்கர ஒரு ரேடியோ ஆக்டிவான மெட்டல். இந்த யுரேனியமோட ரேடியேஷன்ஸ் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். சரியா, லங் கேன்சர் காஸ் பண்ணும். ஸோ ரேடியோ கெமிஸ்ட்ரினா என்ன? இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் அண்ட் நான் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை பற்றி படிக்கிற கெமிஸ்ட்ரி தான் ரேடியோ கெமிஸ்ட்ரி. ஸோ நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஐசோடோப்ஸும் உனக்கு வந்து இதில் வந்துடும். ஸோ இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பற்றி தான் உனக்கு ரேடியோ கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து படிப்போம். வேரியஸ் ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை வந்து யூஸ்வலாக நம்ம எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ என்ன ரேடியேஷன்ஸ் வந்து அது எமிட் பண்ணியிருக்கு, அதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பராக வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். சரியா, மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய ஃபீல்டில் வந்து இது யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன, ரேடியோ கார்பன் டேட்டிங். சரியா, ஸோ அதாவது ஃபாசில் வுட் ஆர் அனிமலோட ஏஜ் கார்பன்-14 ஐசோடோப் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து பழைய ஒரு ஃபாசில் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனிமல் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி மூலமாக என்ன பண்ணுறாங்க, உனக்கு கண்டுபிடிக்கிறாங்க, அதோட ஏஜ் கண்டுபிடிக்கிறாங்க, ஏஜ் ஆஃப் ஃபாசில் அண்ட் டயக்னோசிஸ். ஓகே, ஸோ ரேடியோ ஐசோடோப்ஸை வச்சு நம்ம நிறைய டிசீசஸ் இருக்கா இல்லையா, ரேடியோ ஆக்டிவிட்டி வச்சு நம்ம டிசீசஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரேடியோ தெரப்பி. ஓகே, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நம்ம சில டிசீசஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரேடியோ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ ரேடியோ ஐசோடோப் இன் டயக்னோசிஸ், எந்தெந்த ஐசோடோப் என்னென்ன டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அயோடின் 131 பிரெயின் டியூமரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, சோடியம் 24 பிளட் கிளாட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அயன் 59 அனீமியா, ப்ரெக்னென்சி டைமில் டிஸார்டர் இருக்கான்றதுக்கு அந்த ரேடியோ ஐசோடோப். கொபால் 60 டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர். ஹைட்ரஜன் 3 வாட்டர் கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் பாடி. சரியா, அண்ட் ரேடியோ ஐசோடோப் இன் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஐசோடோப் எந்தெந்த டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டை கெமிஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டை கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நம்மளுக்கு கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலர்ஸ் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஏன்னா டைஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த கலர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ பிகாஸ் இட் கண்டெயின் சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன் தம். எதனால ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஏன்னா ஒரு கெமிக்கல் அதில் ஆட் பண்ணுறோம். அதுதான் we call it as கலரன்ஸ். சரியா, ஸோ இந்த கலரன்ஸ் வந்து நம்ம எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 19th சென்ச்சுரியில் உனக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸ் சச் as சூட், மேங்கனீஸ் ஆக்சைடு, ஹெமடைட், அதுதான் ஃபர்ஸ்ட் கலரன்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூட், அதாவது இந்த கறி, அதுதான் அந்த கருப்பு கலர் உனக்கு அது சூட்டாக அந்த சூட்லேருந்து கருப்பு கலர் எடுத்தாங்க. ஸோ ஆர்கானிக்காக எப்படிலாம் கலர்ஸ்லாம் வருதோ அதை வச்சு தான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணாங்க, கலரிங்க்கு யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் as கலரன்ஸ் அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டைஸ்னு சொல்கிறோம். சரியா, ஸோ டைஸ்லாம் என்ன, எல்லாமே உனக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, உனக்கு பிளான்ட்ஸ், இன்செக்ட்ஸ்லேருந்து, ஃபங்கை, லைக்கன்ஸ்லேருந்து உனக்கு அப்டெயின் பண்ணுற இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் கலரிங், அதுதான் நம்ம டைஸ்னு வந்து சொல்கிறோம். சரியா, ஸோ டை கெமிஸ்ட்ரி இஸ் ஸ்டடி ஆஃப் சச் கைண்ட் ஆஃப் டைஸ். இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் தியரி, ஸ்ட்ரக்சர், சிந்தசிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் டைஸ். ஓகே, எல்லா கலர்டு காம்பவுண்ட்ஸும் டைஸ் அப்படின்னு சொல்லணும்னா கிடையாது. சரியா, எல்லா கலர்டு காம்பவுண்ட்ஸும் உனக்கு டை கிடையாது. டைஸ்னா இப்போ என்ன, டைஸ் ஆர் தோஸ் கலர்டு காம்பவுண்ட்ஸ் which can be firmly fixed in fabrics by chemical or physical bonding. சரியா, கெமிக்கல் பாண்டிங்கோ ஃபிசிக்கல் பாண்டிங் மூலமாவோ நீ ஒரு ஃபேப்ரிக்கில் கலரை ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னா அந்த கலரன்ஸை தான் நம்ம டைன்னு சொல்ல முடியும். அப்படி ஃபிசிக்கல் கெமிக்கல் பாண்ட் மூலமாக அந்த கலரன்ஸ் வந்து உனக்கு ஒட்டலை அப்படின்னா we can't call those colorants as dyes. சரியா, ஸோ ஒரு டைக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு ப்ராப்பரான சூட்டபிள் கலர் இருக்கணும். அண்ட் அது வந்து it should be able to fix itself or be capable of being fixed to the fabric, and it should be fast to light. Okay, it should be resistant to action of water. என்னதான் அது மேலே வாட்டர் பட்டாலோ ஆசிட் பட்டாலோ அது வந்து கலர் மாறக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம டைக்கு வந்து இருக்கணும். ஸோ டைஸை வந்து இப்போ நம்ம கிளாசிஃபை பண்ண போகிறோம். சரியா, ஸோ
மேக்ஸிமம் டைஸ் வந்து உனக்கு கோல் தார்ல இருந்து அப்டெயின் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு கோல் தார் டைஸ் வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அது எப்படி அப்ளை பண்றோம் அதை பொறுத்தும் நம்ம டைஸை வந்து கிளாசிஃபை பண்ண போறோம். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த மெத்தட் ஆஃப் application and based on their parent structure dyes classify பண்ண போறோம். first based on the method of application. okay, இந்த dyes எங்கெங்க யூஸ் பண்றோம் அதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அதை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்றோம். first type is acid dyes. okay, இந்த dyes எல்லாமே உனக்கு அசிடிக்கா இருக்கும். என்னது? அசிடிக்கா இருக்கும். and are used for dyeing animal fibers and synthetic fiber. animal fiber dye பண்றதுக்கும் synthetic fiber dye பண்றதுக்கும் we use acid dyes. okay, and used for protein fibers such as woolen silk. woolen silk color பண்றதுக்கு we use acid dyes. picric acid, naphthol, yellow, yes, etc. next என்ன? basic dyes. இது பேசிக்கா இருக்கும். யூசுவலா பேசிக் குரூப்ஸ் வந்து இதுல இருக்கும். இது வந்து அனிமல் ஃபைபர்ஸ் அண்ட் பிளான்ட் ஃபைபர்ஸை வந்து கலர் பண்ற we use basic dyes. okay, so based on the application acidic and basic dyes பார்த்தாச்சு. next என்ன? modern dyes or indirect dyes. மறைமுக சாயம். சரியா? so these dyes have a poor affinity for cotton fabrics. ஓகே, ஸோ காட்டனோட இந்த டைஸ் வந்து அவ்வளோவா டக்குன்னு வந்து பாண்ட் ஆகாது. ஸோ இதுக்கு ஒரு ப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து தேவை. ஓகே, அந்த ஃபைபரை வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டை வந்து ஆட் பண்ண முடியும். சரியா? மார்டன்ட் அப்படின்னா டு பைட் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஓகே, ஸோ மார்டன்ட் வந்து இட் கேன் பி ஃபிக்ஸ் டு த ஃபைபர் அண்ட் தென் கேன் பி கம்பைன் வித் த டை டு ஃபார்ம் அன் இன்சால்யூபிள் காம்ப்ளெக்ஸ் கால் லேக். சரியா? ஸோ மார்டன்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபைபரோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டை ஆட் பண்ணுவோம். ஓகே, ஒரு இன்சால்யூபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம லேக்குன்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ மார்டன்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவோம்? அலுமினியம், குரோமியம் அண்ட் அயன் சால்ட்டை தான் நம்ம மார்டன்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் டைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டைரக்ட் டைஸ் தே ஹாவ் ஹை அஃபினிட்டி ஃபார் காட்டன். மார்டன்ட் வந்து தே ஹாவ் புவர் அஃபினிட்டி ஃபார் காட்டன் இல்லையா? ஆனால் டைரக்ட் டைஸ் வந்து உனக்கு தே ஹாவ் ஹை அஃபினிட்டி ஃபார் காட்டன், ரேயான் அண்ட் அதர் செல்லுலோஸ் ஃபைபர். ஸோ இது டைரெக்டாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். உனக்கு காம்ப்ளெக்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்ஜோரேட். நெக்ஸ்ட் என்ன? வேட் டைஸ். தொட்டி சாயம். இட் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஆன் காட்டன், நாட் ஆன் சில்க் அண்ட் wool. என்னது? வேட் டை வந்து காட்டனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், சில்கோ woolலையோ யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். வேட் டை ப்ராசஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய வெசலில் தான் என்ன பண்ணுவாங்க, உனக்கு வந்து இந்த டையிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த வெசலை நம்ம வேட்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இதை வேட் டை. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ. சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன், நம்ம இப்போ 5 கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் டையோட கிளாசிஃபிகேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம டைஸை இப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். சரியா? ஸோ அசோடை, டைஃபினைல் மீத்தேன், ட்ரைஃபினைல் மீத்தேன், தாலின், ஆந்த்ரோக்வினான், இண்டிகோ, தாலோசைனின், நைட்ரோ அண்ட் நைட்ரோசோடை. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டை. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன? அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி, டை கெமிஸ்ட்ரி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வேளாண் வேதியியல் எப்படி உனக்கு இந்த கெமிஸ்ட்ரி வந்து விவசாயத்தில் வந்து யூஸ் ஆகுது அதுதான் நம்ம அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி இந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி அதை ஃபுட்டாக மாற்றுறோம், எப்படி பெவரேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அண்ட் எப்படி நம்மளோட சுற்றுச்சூழலை மானிட்டர் பண்ணுறதுக்கு எப்படி இந்த கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது, இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி. ஸோ இட் டீல்ஸ் வித் சயின்டிஃபிக் ரிலேஷன் பிட்வீன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா அண்ட் என்வாயன்மெண்ட். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியோட கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த பழைய விவசாய செயல்முறைகள்லாம் யூஸ் பண்ணி உனக்கு அவ்வளோ ஈல்டு வரல, அவ்வளோ ப்ரொடக்ஷன் வரல, ப்ராப்பரான அவுட்கம் வரல. ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி நாலேஜ்லாம் அப்ளை பண்ணி நம்ம மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் மூலமாக நல்லா வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் உனக்கு இந்த அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஃபீல்டே வந்து வந்துச்சு. ஸோ ப்ராப்பராக ஃபர்டிலைசர்ஸ்லாம் பயங்கர எஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து அந்த எக்யூப்மெண்ட்லாம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது, எஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் உனக்கு இந்த கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இட் எய்ம்ஸ் at producing sufficient nutritious food and feed the population in a sustainable way. okay, so நிறைய பேருக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் ஃபுட்டு. ஸோ அவ்வளோ பேருக்கு ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம பயங்கர அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணோம், பயங்கர அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் உனக்கு இந்த அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி வந்து வருது. ஓகே, ஸோ என்னென்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? டு இன்க்ரீஸ் த க்ராப் ஈல்ட் அண்ட் லைஃப் ஸ்டாக், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் குவாலிட்டி அண்ட் ரெடியூசிங் த காஸ்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். இதுதான் வந்து 3 மெயின் கோல். சரியா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக வந்து
ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, க்ராப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் டிசீசஸ்லேருந்து, அண்ட் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் உனக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் டெஸ்டிங், ஓகே, மண் பரிசோதனை, ஓகே, இங்கே வந்து உனக்கு கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது. எல்லா சாயில்லையும் எல்லா செடியும் வந்து வளராது. ஓகே, அந்த சாயிலோட அசிடிட்டி லெவல் என்ன, பேசிசிட்டி லெவல் என்ன, அதை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி அந்த மண்ணில் என்ன செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் வேணும். ஸோ அங்கே உனக்கு வந்து கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் சாயில் டெஸ்டிங் வி யூஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ சாயில் பிஹெச் மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங். ஓகே, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் பிஹெச், அதோட பொராசிட்டி என்ன, அதோட டெக்ஸ்சர் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we use it. Okay, next என்ன chemical fertilizers. Fertilizers na என்ன, இந்த chemical compounds, these are the chemical compounds, எதுக்கு, they are added to crop field for supplying essential micro and macro nutrients required for crop growth. ஓகே, நம்மளோட செடிலாம் பயிர்லாம் நல்லா விளையிறதுக்காக உனக்கு சில நியூட்ரியன்ஸ்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு we use this fertilizers. என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அமோனியம் நைட்ரேட், கால்சியம் ஃபாஸ்பேட், யூரியா, என்பிகே, இது எல்லாமே ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சாயில் பொறுத்து, அந்த செடி பொறுத்து, அந்த பயிரை பொறுத்து, அந்த விதையை பொறுத்து உனக்கு இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் என்ன, பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸாக உனக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த கிராப்ஸை பூச்சிலேருந்து நிறைய நோயிலேருந்து தடுக்கிறதுக்காக உனக்கு இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. Chlorinated hydrocarbons, organophosphates and carbamates are used as pesticides and insecticides. Okay, so next என்ன, food chemistry. ஃபுட் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஃபுட் இல்லைனா என்னால் பேச முடியுமா, உங்களால் கவனிக்க முடியுமா, உங்களால் தூங்க முடியுமா, நடக்க முடியுமா, ஸ்கூல் போக முடியுமா, எக்ஸாம் எழுத முடியுமா, எதுவுமே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு சில விதமான ஃபுட் வந்து தேவை. 3 kinds ஆஃப் ஃபுட் தேவை. பாடி பில்டிங் ஃபுட். ஓகே, ஸோ சில ஃபுட் வந்து நம்மளோட பாடி பில்டப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை, ப்ரோட்டீன்ஸ் தேவை. நெக்ஸ்ட் என்ன, எனர்ஜி கிவிங் ஃபுட். இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன், ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ இந்த எனர்ஜி வேணுறதுக்கு எனக்கு சில விதமான ஃபுட் தேவை, அது நம்மளுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணும். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் தேவை. அண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபுட் என்ன, ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது ஸோ கண்ணு நல்லா தெரியணும்னா சில விதமான ஃபுட்டு தேவை. அதே மாதிரி என்னோட பல்லு நல்லா இருக்கணும்னா சில விதமான ஃபுட்டு தேவை. அந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வி கால் இட் அஸ் ப்ரொடெக்டிவ் ஃபுட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த மூணு விதமான ஃபுட்டுமே நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் அமௌண்ட்டில் வந்து தேவை. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் இட் அஸ் பேலன்ஸ்டு டயட். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் உனக்கு இந்த 3 டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்கணும். பாடி பில்டிங், எனர்ஜி கிவிங் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபுட்டும் இருக்கணும். அப்போ தான் உன்னோட ஃபுட் வந்து பேலன்ஸ்டு டயட், அப்போ தான் உன்னோட பாடி ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? ஸோ ஃபுட் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுட்டை அனலைஸ் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, பேக்கேஜ் பண்ணுறது, ஓகே, அண்ட் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பயோ எனர்ஜி வந்து கிடைக்கும், குவாலிட்டியான ஃபுட் கிடைக்கும், சேஃபான ஃபுட்டு கிடைக்கும், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் எனது ஃபுட் கெமிஸ்ட்ரி. ஃபுட் கெமிஸ்ட்ரியோட கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குவாலிட்டி ஃபுட் எல்லா பாப்புலேஷனுக்கும், எல்லா விதமான மக்களுக்குமே வந்து சூப்பராக வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கோல். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, நம்மளுக்கு வந்து எல்லா மைக்ரோ காம்பனன்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து கிடைக்குதா, விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும், பேலன்ஸ்டு டயட் எல்லாருக்குமே வந்து சேரணும், அந்த ஒரு மெயின் கோலுமே வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ஓகே, ஸோ இந்த சுகர்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது, ஃபேட்லாம் நம்மளுக்கு நிறைய சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் சாப்பிடலாம், வேறு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே வந்து உனக்கு இந்த கெமிஸ்ட்ரி இஸ் டூயிங் வண்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபுட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட தேவையான ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல். ஸோ தே ஆர் ரெக்வயர்ட் ஃபார் க்ரோத், ஃபிசியாலஜிக்கல் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பாடி. ஓகே, ஸோ உனக்கு நேச்சுரலாகவும் இருக்குது, சிந்தட்டிக்காகவும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம். ஓகே, இது இல்லைனா உனக்கு நம்ம உடம்புல எந்த ஒரு வேலையுமே வந்து நம்ம உடம்பு வந்து செய்யாது, எல்லா ப்ராப்பர் பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் உனக்கு இது தேவை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஃபுட் அடிட்டிவ்ஸ், உணவு சேர்க்கைகள். தீஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் ஆடட் டு ஃபுட் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன். ஓகே, சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாடியில் நடக்கிறதுக்கு உனக்கு சில அடிட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுதான் நம்ம ஃபுட் அடிட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபுட் அடிட்டிவ்ஸோட டேபிள் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அந்த ஃபுட்டை கெட்டு போகாமல் தடுக்கிறதுக்கு வி யூஸ் ப்ரிசர்வேட்டிவ். கலரன்ஸ், அந்த ஃபுட் கலராக இருக்கிறதுக்கு. ஸ்வீட்டனர்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு வி யூஸ் திஸ். ஃப்ளேவர் என்ஹான்சர்ஸ், ஓகே, சில விதமான ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது வந்து ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சரியா?
ஸோ நெக்ஸ்ட் கடைசி டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ன, நம்மளோட ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி, தடவியல் வேதியியல். சரியா? ஸோ நீங்கள் படத்துலலாம் இந்த கிரைம் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப இந்த கைத்தடம்லாம் வந்து கண்டுபிடிச்சி யார் இந்த பொருளை வந்து தொட்டா, யார் இந்த கத்தியை பிடிச்சா அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஸோ அது எது மூலமாக அப்படின்னா ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி மூலமாக தான். சரியா? ஸோ நிறைய கிரைம் ரேட் மர்டர் கேசஸ்லாம் நடக்குது. ஸோ யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஃபாரன்சிக்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். சரியா? ஒவ்வொருத்தருக்குமே அது யூனிக்காக வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ தட் இன்வால்வ்ஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ யூஸ்வலாக ஃபாரன்சிக் கெமிஸ்ட் வந்து உனக்கு 4 ஸ்டெப் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கிரைம் நடந்த நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு நீ போகிற, அங்கே வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அங்கே என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது, முடியோ பேப்பரோ ஒரு டிக்கெட்டோ ஒரு கத்தியோ என்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ அதை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன, அனலைசிஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஓகே, ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிளட் இருந்துச்சுன்னா இல்லை கால் தடம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ யார் அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன, கொலாபரேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த எவிடன்ஸை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ், அங்கே சுற்றி இருக்கிற ஆளுங்க, அப்புறம் டிடெக்டிவ்ஸ், சயின்டிஸ்ட் இவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதான் கொலாபரேஷன். அண்ட் கடைசியாக ரிப்போர்ட் ஆஃப் ஃபைண்டிங்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் யார் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரியில் வந்து உனக்கு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த திங்ஸ்லாம் வந்து they will be detecting it. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட். நான் சொன்ன மாதிரி கைரேகை ஒவ்வொருத்தருக்குமே என்னது வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும். சரியா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். சரியா? ஸோ யூஸ்வலாக நம்ம குற்றவாளி இப்படி தொட்டுட்டு போனாலும் அந்த எல்லா இடத்தையுமே, அந்த கிரைம் நடந்த எல்லா இடத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் கைத்தடம் இருக்கா, கைரேகை இருக்கான்னு வந்து பார்ப்பாங்க. ஏன்னா கைரேகைன்றது ஒவ்வொருத்தருக்குமே யூனிக்காக இருக்கும். ஓகே, ஸோ சில கைரேகைலாம் வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, நின்ஹைட்ரேன் அப்படின்னு யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கைத்தடத்தை வந்து இது வந்து என்ன பண்ணும், பர்பிள் கலரில் மாற்றி அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே, அண்ட் அதே மாதிரி நின்ஹைட்ரேன் யூஸ் பண்ணுற மாதிரி சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அவங்க வந்து விசிபிள் ஆக்குறதுக்கு தே யூஸ் எக்ஸ்போஷர் டு ஹை பவர்ட் லேசர் லைட் மூலமாக வைக்கிறப்பயுமே உனக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் விசிபிளாக வந்து தெரியும். அண்ட் தே கேன் ஆல் cyanoacrylate ester fumes from glue or used with fluorescent dyes to make the fingerprints visible. இந்த fingerprints visible பண்ணுறதுக்கு they use some chemicals. நெக்ஸ்ட் என்ன, பயோமெட்ரிக்ஸ். இப்போ ஆஃபீஸில் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துருச்சு, நம்மளோட கைரேகை வச்சாதான் டோர்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அங்கேயுமே வந்து கெமிஸ்ட்ரி தான் இருக்குது. சரியா? ஸோ நம்மளோட ஹியூமன் பாடி பிரிண்ட்ஸை படிச்சு அனலைஸ் பண்ணுறது தான் பயோமெட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம கைரேகை வச்சோடனே இது வந்து பார்க்கும். ஸோ இந்த கைரேகை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ அந்த பயோமெட்ரிக் டிவைஸில் அப்படி ரெஜிஸ்டர் ஆயிருந்தா ஓகே, அப்போ நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணலாம். இப்படி தான் நம்ம பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட ஆல்கஹால் டெஸ்ட். ஓகே, டிராஃபிக் போலீஸ் நம்ம வந்து என்னது, வண்டி ஓட்டிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வந்து ஊது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆல்கஹால் குடிச்சிருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, the person being tested blows through a tube which bubbles up breathe through a solution of chemicals containing sulfuric acid, potassium dichromate, water and silver nitrate. ஓகே, ஸோ இந்த டிவைஸில் என்ன இருக்கும், இந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்க. ஓகே, அவங்க ஊதுவாங்க. ஸோ இந்த இப்போ இந்த கெமிக்கல்ஸில் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்ததுக்கப்புறம் என்னாகும், ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த டைக்ரோமேட் ரிடக்ஷன் ஆகி குரோமிக் அயான் ஃபார்ம் ஆகும் வித் அ கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் கலர் ஃப்ரம் ஆரஞ்ச் டு கிரீன். ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து ஆல்கஹால் குடிச்சிருந்தா என்னாகும், ஊதுறப்ப உனக்கு இந்த ரியாக்ஷன் நடந்து உனக்கு அந்த சொல்யூஷன் வந்து என்னது, ஆரஞ்ச் டு க்ரீனாக மாறும். அப்படி ஆரஞ்ச் டு க்ரீனாக மாறி இருந்துச்சுன்னா ஓகே, இவன் வந்து குடிச்சிருக்கான் அப்படின்னு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஓகே ஸோ இதை வச்சு அவங்க சில ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கும், எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, அதை வச்சு இவன் எவ்வளோ குடிச்சிருக்கான் அப்படியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இதை வச்சு அவன் குடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உனக்கு டெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல்கஹால் டெஸ்ட். ஸோ இப்போ வந்து
நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். அதை தவிர்த்து இந்த நீ பார்த்தனா நானோ கெமிஸ்ட்ரி, வேற என்னடா ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி, ஃபுட் கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, நிறைய கெமிஸ்ட்ரி பார்த்தோம். ஸோ கெமிஸ்ட்ரி இல்லாத இடமே இல்லை. ஸோ கெமிஸ்ட்ரி அவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் மூலமாக உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரியோட ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்மளோட வாழ்க்கையிலேருந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். சரியா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நானோமீட்டர்னா என்ன, நானோ டெக்னாலஜினா என்ன, இதெல்லாம் பற்றி படித்தோம். அண்ட் நானோ கெமிஸ்ட்ரி பற்றி படித்தோம், ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியை பற்றி படித்தோம், அந்த ட்ரக்ஸ் மருந்து பற்றி படித்தோம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கேல்வானிக் செல், எலக்ட்ரோலைட்டிக் செல் பற்றி படித்தோம், ரேடியோ கெமிஸ்ட்ரியில் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி படித்தோம், டை கெமிஸ்ட்ரியில் எப்படிலாம் என்ன விதமான டைஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் கலர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியில் எப்படி இந்த கெமிஸ்ட்ரி நாலேஜ் வச்சு நம்ம ஃபுட்டு அக்ரிகல்ச்சர்லாம் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி பற்றி படித்தோம். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ வில் பி ஹேவிங் அ வெரி குட் நாலேஜ். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ பசங்களா, நீங்களே என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து கொஷின்ஸை புக் பேக் கொஷின்ஸை நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். பட் இருந்தாலுமே ஐ வில் பி ஹெல்பிங் யூ. சரியா? ஸோ 1 நானோமீட்டர்னா என்ன? 10⁻⁻9 நானோமீட்டர். The antibiotic penicillin is obtained from microorganism fungi. Okay, 1% solution of iodoform வந்து உனக்கு என்னவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. So 1% solution of iodoform is used as antiseptic. Cathode of electrochemical reaction involve reduction. சரியா? And next என்ன? The age of dead animal can be determined by using of carbon. Which of the following does not contain natural dyes வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் potato. This type of food protects us from deficiency diseases. Vitamins. Radiochemistry deals with isotopes. Groups responsible for the color of organic compound is called as என்ன அப்படின்னு பார்த்தோன்னா chromophore. Chlorinated hydrocarbons are used as pesticides. சரியா? So fill in the blanks முடிச்சாச்சு, ஈஸி தான். Dash is an electrochemical cell which converts electrical energy into chemical change. Electrolytic cell. Okay. Painkiller drugs are called as analgesics. Indigo is a vat dye. Okay. Dash, dash and dash are macronutrients required for plant growth. இதுக்கு நீங்க எனக்கு comment sectionல சொல்லுங்க. Dash is a chemical used in fingerprint analysis. Ninhydrin. Okay. Antipyretics வந்து உனக்கு ஃபீவரை ரெடியூஸ் பண்ணும். corrosion prevention வந்து by electroplating. hyperthyroidismக்கு iodine 131 யூஸ் பண்ணுவோம். nanoparticle large surface area. proteins are used for body building. சரியா? ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங்னா என்ன? ஃபாசில்ஸோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு we use ரேடியோ கார்பன் டேட்டிங். அனஸ்தெட்டிக்ஸ்னா என்ன? அனஸ்தெட்டிக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக மயக்க மருந்துகள்னு சொல்லுவோம். 2 டைப் ஆஃப் அனஸ்தெட்டிக்ஸ் இருக்கு, ஜெனரல் அண்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம படித்தோம், அதை எழுதுங்க. வாட் இஸ் த நீட் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்? ஃபர்டிலைசர்ஸ் எதுக்கு? ஸோ நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி எது ரிலேட்டடாக இருக்குது? டு பேஸாக இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸில் உனக்கு ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம். 3 types of dyes based on the method of application. Acid dyes, basic dyes and அப்புறம் மார்டன்ஸ் அதை பற்றி படித்தோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? நேம் வேரியஸ் ஃபுட் அடிட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் ஃபங்க்ஷன். ஓகே. ஃபுட் அடிட்டிவ்ஸ் லைக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், அந்த டேபிளை அப்படியே வந்து எழுதணும். சரியா? ஸோ batteries that are used in mobile phone can be recharged. Likewise, can you recharge the batteries used in watches? Justify your answer. Okay. ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சுதா met with a fire accident. What kind of drug must she take? And next, the soil pH of a cropland is 5. What kind of fertilizer should be used in that land? Okay. So soil pH வந்து 5 na it is acidic. Okay. So நியூட்ரலாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நம்ம அதில் பேசிக் டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன? சுதா வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து இருக்கா. ஸோ என்ன விதமான ட்ரக் வந்து அவள் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ
ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் எடுக்கணும் அண்ட் ஆன்டிசெப்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த ஊண்டை வந்து க்ளீன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி சப்போஸ் அவள் வந்து அன்கான்ஷியஸ், அவளுக்கு ஏதாச்சும் பயங்கர இன்ஜுரி அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வி யூஸ் அனஸ்தெட்டிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேட்டரிஸ் யூஸ்ட் இன் மொபைல் ஃபோன் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம், பட் வாட்சில் நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே. ஸோ பேட்டரிஸ் வந்து பார்த்தோன்னா தே ஆர் செகண்டரி செல்ஸ். ஓகே, ஆனால் நம்மளோட வாட்சஸ் வந்து ப்ரைமரி செல்ஸ். இங்கே நம்ம வாட்சஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகே, கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அவ்வளோதான். ஓகே, இங்கே ஒரு சைடு தான் நடக்கும், பட் அங்கே உனக்கு ரெண்டு சைடுமே நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ பேட்டரிஸ் ஆர் செகண்டரி செல்ஸ், கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, அங்கே வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறப்போ உனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் வென் கரண்ட் இஸ் நாட் பாஸ், கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். பட் இங்கே வந்து வாட்சில் அப்படி கிடையாது, ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் நடக்கும். கரண்ட் அதுலேருந்து எடுக்கிறப்ப ஒன்லி கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ரிவர்ஸ் வந்து உனக்கு நடக்கிற சான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் டுடே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பசங்களா.